அமைச்சர் அவர்கள் அரசாங்கம் இதை சும்மா விட்டுவிட முடியாது. அரசாங்கம் எல்லா விஷயத்துக்கும் கடந்த காலங்களிலே நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், கடந்த காலங்களிலே இருந்த அரசு தான் செய்தது என்பது இது ஒரு சர்க்குலர். 2019 குண்டு வெடித்த பொழுது ஹிஜாப் போட்டுக்கொண்டு, அதாவது தலையை மூடிக்கொண்டு செல்லலாம், முகத்தை மறைத்து கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்கிறார்கள். அது அந்த காலகட்டத்திலே அவ்வாறு தான் இருந்தது. ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய வீடுகளும் சுத்தி வளைக்கப்பட்டது. முஸ்லிம் அரசியல் தலைமைகளை, ஆன்மீக தலைமைகளை, வியாபாரிகளை, வைத்தியர்களை எல்லோரையும் பழிவாங்கிய ஒரு காலம், சட்டத்தை பழிவாங்கிய காலத்திலே அவ்வாறான தலையை மூடிக்கொண்டு வாரலாம் என்ற ஒரு சர்க்குலர் இருந்தது. ஆனால் அதன் பிறகு 2022 கோட்டாபே வந்து அதற்கு மாறான ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஒரு சர்க்குலரை மாற்றி விடுவது என்பது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. சில வேளைகளில் அமைச்சரவை பத்திரத்தை போடுவதற்கு 2 கிழமை அல்லது 3 கிழமை வரலாம். ஒரு மாதத்துக்குள்ளாவது இந்த சர்க்குலரை மாற்ற முடியும். தயவு செய்து இந்த சர்க்குலரை மாற்றுங்கள். அவர்களுடைய மத, அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் மேல் பெரிய நம்பிக்கை முஸ்லிம் தமிழ் சமூகம், குறிப்பாக சிறுபான்மை சமூகம் வைத்திருக்கிறது, இன்னும் நம்புகிறது இந்த அரசாங்கத்தை. எனவே இந்த சர்க்குலரை மாற்றுவதற்கு 6 தமிழ் கட்சிகளும், அதாவது தமிழ் பேசுகிற கட்சிகளுடைய ஆலோசனை வேண்டும் என்று அமைச்சர் சொன்னதாக நாங்கள் கேட்கிறோம். இந்த 6 தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பது ஏதோ ஒரு பெரிய, அதாவது இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காக அல்ல. எங்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. தீர்க்க வேண்டிய ஓட்டமாவடியிலே பிரச்சனை இருக்கிறது, அங்கே இங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு காணி பிரச்சனை இருக்குது. இதையிலே முதலில் நாங்கள் பேசிவிட்டு தான் அரசாங்கத்தோடு எதிர்க்கட்சியோடு பேச நாங்கள் எண்ணி இருக்கிறோம். 3 விஷயங்களுக்காக சேர்ந்திருக்கிறோம். இதில் வேறு, அதாவது பல சந்தேகம், என்னை பொறுத்தவரையில் இதே சுத்தியோடு நாங்கள் இதில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதாவது இன்று நான் பார்த்தேன், தமிழரசு கட்சியுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது வவுனியா கல்முனை வடக்கு அபிவிருத்தி குழுவோடு போய் அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். என்னத்துக்காக சந்தித்தார்கள் எனக்கு தெரியவில்லை. நான் அவர்களிடத்தில் கேட்கின்றேன், ஒரு மனிதாபிமானத்தோடு இதை பாருங்கள். ஒரு காலை பிறந்த, அதாவது வயது வந்த காலத்திலிருந்து மூடி வாழ்ந்த ஒரு பெண் காலை திறந்து கொண்டு காட்டிக்கொண்டு தான் வர வேண்டும் என்று தொழிலுக்கு அழைத்தால் நியாயமா என்று நான் கேட்கின்றேன். ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள். உங்களுடைய ஒரு பிள்ளை ஒழுங்காக முறையில் ஆடை அணிய விரும்பினால், அல்லது காலை மறைத்து கொண்டு ஆடை விரும்பினால், ஒரு தாயார் அந்த மத தாதி, அதாவது ஊடகத்தில் வந்து பேசுகின்ற தாதி இடத்திலே நான் கேட்கிறேன், உங்களுடைய ஒரு பிள்ளை தன்னுடைய காலை மறைத்து கொண்டு உடை தாருங்கள் என்று கேட்டால், இல்லை இது காலை திறந்து கொண்டு தான் போக வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளையை வற்புறுத்தீர்களா? அதே போல உங்களுடைய பிள்ளைகளை போன்றவர்கள் தான் இந்த உத்தியோகத்தர்கள். எனவே மனிதாபிமானத்தோடு பாருங்கள். எனவே இந்த அரசாங்கம் தயவு செய்து, உங்களிடத்திலே நாங்கள் எந்த குறையை நாங்கள் பெருசாக சொல்வதில்லை. ஏன் நீங்கள் செய்யட்டும், நல்லது என்று நாங்கள் இருக்கிறோம். அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் இல்லை, அதை நாங்கள் குறை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அரசாங்க அதிபர் ஒருவர் இல்லை, முஸ்லிம் ஒருவர், செயலாளராக நபவி இருந்தார். அவரை கூட அவருடைய 60 வயது போது முடிந்த ஒரு முஸ்லீம் செயலாளர் கிடையாது. இப்போ தேசிய எல்லை நிர்ணய குழுவிலே ஒரு இஸ்லாமியரை போடுங்கள் என்று கேட்கிறோம். அதுக்கும் நீங்கள் சரியான பதில் இல்லை. தயவு செய்து, அவ்வாறு இந்த சமூகம் உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்களோடு 9 பேர் இருக்கிறார்கள், நாங்கள் தான் பெரிய முஸ்லீம் கட்சி என்று சொல்லுகின்ற நீங்கள் தயவு செய்து முஸ்லிம்களுடைய சாதாரண விஷயங்களிலே நேர்மையாக இதய சுத்தியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.